உக்ரைனுடன் 2022ஆம் ஆண்டு தொடங்கிய போர் 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் செலவுகள் அதிகரித்ததுடன் மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் வர்த்தகம், நிதிநிலை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக போர் செலவுகளை சமாளித்து வந்த ரஷ்ய அரசு கடந்த ஒரு ஆண்டாக அதிகரித்த நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசின் கருவூலத்தில் இருந்த தங்க இருப்புகளில் ஒரு பகுதியை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைத்த நிதியை போர் செலவுகள் மற்றும் பொது சேவைகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. தகவலின்படி கடந்த 6 மாதங்களில் ரஷ்யா 43.5 டன் தங்கத்தை விற்பனை செய்துள்ளது. இருப்பினும் நிதி நெருக்கடி முழுமையாக குறையாததால் அடுத்த கட்டமான அரசின் கருவூலத்தில் உள்ள வைரங்களையும் ஏலவிட ரஷ்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இதற்காக ரஷ்ய நிதி அமைச்சகம் செப்டம்பர் 9ஆம் தேதி சிறப்பு ஏலத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஏலத்தில் ரஷ்ய நிறுவனங்கள் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த தகுதியான வர்த்தகர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், பங்கேற்க விரும்புவோர் $2,500 அமெரிக்க முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் 20 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் ரஷ்யா தங்கத்தை தொடர்ந்து வைரங்களையும் விற்பனை செய்யும் நிலைக்கு வந்திருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சில வெளிநாட்டு ஊடகங்கள் கடந்த 6 மாதங்களில் ரஷ்யா பெரிய அளவில் தங்கத்தை விற்பனை செய்துள்ளதாகவும், மேலும் பல $1 பில்லியன் மதிப்பிலான தங்கம் விற்கப்பட்டதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் இந்த தகவல்கள் குறித்து ரஷ்ய அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக விளக்கமோ மறுப்போ வெளியிடவில்லை. பொருளாதார நிபுணர்களின் பார்வையில் ஒரு குடும்பத்திற்கு அவசர காலங்களில் தங்கம் முக்கியமான பாதுகாப்பு முதலீட்டாக இருப்பதைப் போலவே ஒரு நாட்டிற்கும் தங்க இருப்பு பொருளாதார பாதுகாப்பின் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. எனவே ரஷ்யாவின் தங்கம் மற்றும் வைர இருப்புகளை பயன்படுத்தும் நடவடிக்கைகள் அந்த நாட்டின் தற்போதைய நிதிநிலையை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது.